வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுவாணியில் அணை கட்ட தடை, கேரளத்திற்கு மத்திய அரசு உத்தரவு. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். வேட்புமனுவில் தவறான தகவல் அளித்தால் நிராகரிக்கலாம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பதினோரு மாடி கட்டிடம் வெடி வைத்து தகர்க்க ஏற்பாடு, மௌலிவாக்கம் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சிறுவாணியின் குறுக்கே கேரள அரசு புதியதாக தடுப்பணை கட்டும் திட்டத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அட்டப்பாடி பகுதியில் புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டிருந்தது. இதற்காக மத்திய அரசு அனுமதி கோரியிருந்தது. அணைக்கு அனுமதி அளிக்கலாம் என மத்திய வல்லுநர் குழுவும் பரிந்துரை செய்திருந்த நிலையில் புதிய அணை கட்ட கேரள அரசிற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. புதிய அணை கட்டும் திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என கேரள அரசிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கேரள அரசிற்கு தடை விதித்திருப்பது தொடர்பாக தமிழக அரசிற்கு மத்திய அரசு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. காவிரி வழக்கில் முடிவு காணும் வரை அல்லது தமிழக அரசு ஒப்புதல் அளிக்கும் வரை சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மனுக்கள் மீது நாளை பரிசீலனை நடைபெறுகிறது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. மனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. வரும் 5ஆம் தேதி மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. வரும் 7ஆம் தேதி முதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வேட்பாளர்களின் புகைப்படம், பெயர், சின்னம் ஆகியவை ஒட்டும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. 3 தொகுதிகளில் உள்ள 800 வாக்குப்பதிவு மையங்களில் 4000 அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதிமுக, திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஏற்கனவே மனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் காலியாக உள்ள நெல்லித்தோப்பு தொகுதியிலும் வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கியுள்ள முதல்வர் நாராயணசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக ஓம் சக்தி சேகர் போட்டியிடுகிறார். இவருக்கு தமது என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 6 மாதங்களுக்கு மக்கள் மீது இந்த இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற இடைத்தேர்தல் நடைபெறக்கூடாது எனவும் ரங்கசாமி தெரிவித்தார். வேட்பாளர்கள் தங்களின் கல்வி தகுதி குறித்து தவறான தகவல் அளித்தால் அவர்களின் வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொய்ரங் தொகுதியில் போட்டியிட்ட தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளர் பிருத்விராஜ் என்பவர் வெற்றி பெற்றார். ஆனால் பிருத்விராஜ் தனது வேட்பு மனுவில் தான் MBA பட்டதாரி என்று கூறியிருந்தது தவறானது என கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அவரது வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான புக்ரம் சரத் சிங் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனை ஏற்று பிருத்விராஜ் வெற்றி பெற்றது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பிருத்விராஜ் மேல்முறையீடு செய்தார். உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரி சரத் சந்திர சிங்கும் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுக்களை விசாரித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் AR தவே, S நாகேஸ்வர ராவ் ஆகியோர் அளித்த தீர்ப்பில் வேட்பாளர்களின் கல்வி தகுதி குறித்து தவறான தகவலை அளித்தால் வேட்புமனுக்களை நிராகரிக்க முடியும் என்றும், வெற்றி பெற்ற பிருத்விராஜின் வேட்புமனு தவறாக ஏற்கப்பட்டு விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அவரது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை மௌலிவாக்கத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள 11 மாடி கட்டிடம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தகர்ப்பட இருப்பதால் அப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத்.
சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள 11 அடுக்குமாடி கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் தற்போது அனைத்து துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தலைமையில் தற்போது அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கட்டிடத்தை தகர்ப்பதற்காக மிகவும் பிரசித்தி பெற்ற மெகா லிங்க் என்னும் தனியார் நிறுவனம் இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது 11 அடுக்குமாடி கட்டிடங்கள் முழுவதும் துளையிடப்பட்டு வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. பகல் 2 மணிக்கு மேல் 4 மணிக்குள் இந்த கட்டிடம் இடித்து தகர்க்கப்பட உள்ள நிலையில் சுற்றியுள்ள அதாவது 100 மீட்டருக்கு அதிகமுள்ள பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தங்கும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல குன்றத்தூர் நெடுஞ்சாலை பகுதியில் இன்னும் சிறிது நேரத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட இருக்கிறது. அதேபோல பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனங்கள் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பணிக்கான முழுமையான பணிகள் முடியும் என்ற தருவாயில் இந்த கட்டிடம் இடிக்கக்கூடிய நிலையில் தயார்படுத்தப்படுகிறது என்பதை அறிவிக்கப்படவும் இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மவுலிவாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. தில்லியில் இன்று அதிகாலை அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். தில்லியின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஷத்தாரா என்ற இடத்தில் 4 மாடிகளை கொண்ட குடியிருப்பின் ஒரு வீட்டில் இன்று அதிகாலை சுமார் 5:30 மணியளவில் தீ பிடித்தது. மளமளவென பரவிய தீ மற்ற வீடுகளையும் பதம் பார்த்ததால் அங்கு குடியிருந்தவர்கள் தூக்க கலக்கத்துக்கிடையிலும் பீதியில் அலறியபடி வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்து 5 தீயணைப்பு வாகனங்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்தன. தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் 3 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் 10க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு இந்திய படையினர் அளித்த பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 2 கொல்லப்பட்டனர். 14 ராணுவ முகாம்களும் அழிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் சம்பா, ஜம்மு, பூஞ்ச், ரஜௌரி மாவட்டங்களில் அமைந்துள்ள பன்னாட்டு எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் மேற்கொண்டனர். அதிக சேதம் ஏற்படுத்தக்கூடிய பீரங்கி குண்டுகளால் இந்திய ராணுவ நிலைகள் மீதும் குடியிருப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டனர். இதில் சம்பா மாவட்டம் ராம்கர் பகுதியைச் சேர்ந்த 6 பேர் பலியாகினர். இது தவிர 9 பேர் காயமுற்றனர். இதேபோல் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு ரஜோரி மாவட்டத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். இதற்கு இந்திய ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 2 கொல்லப்பட்டனர். 14 ராணுவ முகாம்களும் அழிக்கப்பட்டன. போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதால் இந்திய எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வருகின்றனர். வீடுகளை விட்டு வெளியேறும் மக்களை முகாம்களில் தங்க வைக்க தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட அலுவலர்கள் மேற்கொண்டுள்ளனர். सर पोजीशन सुबह के ना कोई 8 बजे से गोलाबारी हो रही है. अभी पाकिस्तान के फायर से उधर आग लगी पूरे गांव में. तो बच्चे भाग भाग आ रही है उधर से. अब क्या करे थे बैठ कर. तो इस टाइम गए जाके इन्होंने कोई भेड़े निकाली हैं, जाके कोई बच्चे निकाले जाए, कोई बूढ़े निकाले जाए, 15-20 आदमी बोल्ट प्रूफ वाले SHO साहब गया और मीडिया वाले गए, इन्होंने जाके वहां से निकाल कर लाया इनको इधर. இதனிடையே இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதி நிலவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுகாக் மற்றும் உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். பாகிஸ்தானின் அத்துமீறல்கள் தொடர்வதால் எல்லையில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான 174 பள்ளிகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக 6 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு மத்திய பிரதேச அரசிற்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. போபால் மத்திய சிறையிலிருந்து சிறை காவலர் கொன்றுவிற்று தப்பி ஓடிய சிமி தீவிரவாதிகள் 8 பேர் புறநகர் பகுதியில் சிறப்பு காவல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆனால் எதிர்க்கட்சிகளின் இந்த கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி நிராகரித்துள்ளது. இந்த விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் குற்றம் சாட்டினார். இதனிடையே சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என மத்திய பிரதேச மாநில அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றி வரும் 16 பேர் உளவாளி மெஹமூத் அக்தருடன் தொடர்பில் இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய மெஹமூத் அக்தர் என்பவர் ராணுவ ரகசியங்களை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். இதனையடுத்து அவரிடம் தில்லி காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவினரும் விசாரணை நடத்தினர். உளவு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்தியாவிலிருந்து மெஹமூத் அக்தர் வெளியேற்றப்பட்டார். பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் 16 பேர் அவருடன் தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பான தகவல்கள் உண்மை என தெரிய வந்ததால் வெளியுறவுத்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என காவல்துறையினர் கூறினர். இது தவிர உளவாளி அக்தருக்கு ரகசிய ஆவணங்கள் மற்றும் தகவல்களை கொடுத்தவர்கள் தொடர்பாகவும் ராஜஸ்தானின் தனிப்படையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. உடுமலைப்பேட்டை, திருப்பூர், பொள்ளாச்சி, தென்காசி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனிடையே தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உருவான மேலடுக்கு சுழற்சி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது. இதனால் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் பரவலாகவும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்தவர்களின் கல்லறை திருநாள், முன்னோர்களுக்கு படையலிட்டு அஞ்சலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை வடபழனியில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட புதிய மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 15 நாட்களில் அனைத்து பணிகளும் நிறைவடையும். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். சென்னை வடபழனி 100 அடி சாலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு கீழ் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளானது தற்போது இறுதி கட்டத்தை அடைந்துள்ளன. அதாவது சாலை மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேம்பாலத்தில் உள்ள தடுப்புச் சுவர்களை சீரமைக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதே போன்று மேம்பாலங்களில் மின்விளக்குகள் அமைக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளானது இன்னும் சில நாட்களில் முடிவு பெற உள்ளதால் இந்த சாலை மேம்பாலங்களானது விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலையில் பார்த்தீங்கன்னா போக முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி ஒரு 6 மணிக்கு மேலே டிராஃபிக் 8 மணி 9 மணி வரலாம் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டாங்கனாக்கா டிராஃபிக் கம்மியாகும். பஸ்ஸு கீழே போனால் கூட ரோடே காலி ஆகிடும். டிராஃபிக் எப்போவுமே எல்லா நேரமே க்ரௌடாக இருக்குது. எந்த ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் பாஸ் ஆகணுனாலும் ஆம்புலன்ஸ் பாஸ் ஆகணுனாலும் டிலே ஆகுது. அதர்வைஸ் ஆஃபீஸ் டைம் பீக் ஹவர்ஸில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது. டெய்லி காலையில் வரும்போது நான் சாயந்தரம் போகும்போது ரொம்ப ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும். இப்போ இந்த பிரிட்ஜு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கனாக்கா பைக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி, பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் சரி, எல்லா வகையிலையும் எங்களுக்கு சௌகரியமான ஒரு இடம். இந்நிலையில் இந்த சாலை மேம்பாலங்கள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் காணப்படும் 100 அடி சாலையில் கணிசமாக போக்குவரத்து நெரிசல் குறைய அதிக வாய்ப்புள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை வடபழனியிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் கோபிநாத். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாலும் டெல்டா பாசன பகுதிகளில் தண்ணீர் தேவை குறைந்துள்ள காரணத்தாலும் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக சேலம் மாவட்ட மேட்டூர் அணையிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி திறக்கப்பட்டது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 111 கன அடியாகவும் நீர்த்திறப்பு 12,000 கன அடியாகவும் இருந்ததால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்தது. இந்நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 1061 கன அடியாக அதிகரித்துள்ளது. எனினும் பருவமழை தொடங்கியுள்ளதாலும் டெல்டா பாசன பகுதிகளில் தண்ணீர் தேவை குறைந்துள்ளதாலும் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 4000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 44.65 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 14.69 TMC ஆகவும் உள்ளது.
மதுரையில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 3 கிலோ தங்கம் மற்றும் 19 லட்சம் ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. சிட்டம்பட்டியை அடுத்த சுங்கச்சாவடியில் தேர்தல் அலுவலர் ஜெயபால் தலைமையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற காரில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3 கிலோ தங்கம் மற்றும் 19 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் நோய் பரவாமல் தடுக்க கோழிகளில் இருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் உள்ள சரணாலயங்கள், வன உயிரின பூங்கா ஆகியவற்றில் பறவைகள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்ததை அடுத்து பறவை காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் பறவை காய்ச்சல் நோய் தாக்காத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பறவை காய்ச்சலுக்கென அறிகுறிகள் இல்லாத பொழுதிலும் நாமக்கல் கோழி பண்ணைகளில் சுழற்சி முறையில் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு போபாலில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மானாவரி நிலங்களில் சோளம், தட்டை, பயிறு வகைகளை விதைக்கும் பணியில் திருப்பூர் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்குளி, காங்கேயம், அவிநாசி, படியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பெய்துள்ள மழையை பயன்படுத்தி சோளம், தட்டை, பயிறு வகைகளை விதைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆடிப்பட்டத்தில் விதைக்கப்பட்ட சோளம் உள்ளிட்ட பயிர்கள் போதிய மழையின்றி கருகி போனதால் கால்நடைகளுக்கு தீவனம் கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது பெய்து வரும் மழை தொடர்ந்து பெய்தால் மட்டுமே விவசாயத்தை பாதுகாக்க முடியும் எனவும் வாழ்வாதாரத்தை காத்து வரும் கால்நடைகளை காப்பாற்ற முடியும் எனவும் அவர்கள் கூறினர். கல்லறை திருநாள் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் உள்ள தங்களது முன்னோர்களின் கல்லறைகளை கிறிஸ்தவர்கள் மலர்களால் அலங்கரித்து வழிபட்டனர். அதிகாலை முதலே கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் திரண்ட கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்கள் மற்றும் மறைந்த உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்தனர். பின்னர் மலர்களால் அலங்கரித்தும் பாடல்களை பாடியும் அவர்கள் வழிபட்டனர். மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தகைய நிகழ்வுகளில் பங்கேற்று வழிபடுவதன் மூலம் அவர்களது ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும் என நம்புவதாக கிறிஸ்தவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய குடும்பங்களில் மறிச்ச ஒவ்வொருடைய ஆன்மா நித்தியலை பாற்றிக்காகவும் மற்றும் இங்க மறித்த ஒவ்வொருடைய ஆன்மா நித்தியலை பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாள் விசேஷமாக நாங்கள் ஜெபிப்போம். ஏன்னா எங்களுடைய விசுவாசம் என்னன்னா, நாங்கள் ஜெபிக்கும் போது கடவுள் எங்களுடைய மன்றாட்டை ஏற்று அவருடைய சமூகத்தில் அவங்களை சேர்த்து கொள்வார் என்ற ஒரு விசுவாசம் தான். இறந்தவங்களுக்காக அவங்களுக்கு செஞ்ச நல்லதுக்காக வேண்டியும், அவங்களுக்கு கடவுள்கிட்ட நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டியதுக்காக வேண்டியும், அவங்களுக்கு அவனுடைய ஆன்மா நிலைப்பாறுதலை இருக்கணுன்றதுக்காக வேண்டியும், அவங்களுக்காக இங்கே சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே அவங்களுக்கு பூ மாலைலாம் போட்டு மெழுகுவத்திலாம் போட்டு ப்ரேயர் பண்ணுவோம். இந்த மரித்த ஆன்மாக்கள் பண்டிகை நாங்கள் கொண்டாட வர்றது எங்களோட கூட வாழ்ந்த நாட்களில் நாங்கள் நினைவு கூறுறதுக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது வருஷம் நாங்கள் திருவிழா மாரி கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாங்களும் மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு நினைவு கூறுறதுக்காக நாங்கள் வந்துட்டு போகிறோம். திருச்சியில் கல்லறை திருநாளை ஒட்டி கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களின் கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர். உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் நவம்பர் 2ஆம் தேதியை கல்லறை திருநாளாக அனுசரித்து வருகின்றனர். இதன்படி இன்று காலையில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. திருப்பலியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்கள் மற்றும் மறைந்த உறவினர்களின் கல்லறைகளுக்கு சென்று சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்தனர். பின்னர் மறைந்தவர்களுக்கு விருப்பமான உணவுகள் மற்றும் பொருட்களை வைத்து ஆன்மா இளைப்பாறுதல் வழிபாட்டை மேற்கொண்டனர். திருச்சி பூந்தோட்டம், மார்ச்சிங்பேட்டை, கிராமப்பட்டி, பொன்மலைப்பட்டி, ஆரிஸ்டோ ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள கல்லறை தோட்டங்களில் பலர் கூடியதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அதேபோல் கிறிஸ்தவ மக்கள் யாரும் மீண்டும் உயிர் தருவார் என்ற நம்பிக்கையோடு கல்லறையிலே வேண்டி விரும்பியதெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கிற நாள். இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட அனைத்து ஆன்மாக்களுக்காகவும்
அவங்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக இந்த கல்லறைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்கள் தங்களது இறந்தவர்களின் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதியான இன்று கல்லறை திருநாள் கடைபிடிக்கப்படுகின்றனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களை அடக்கம் செய்த கல்லறைக்கு அதிகாலையில் வந்து அவற்றை சுத்தம் செய்து அவற்றிற்கு வர்ணம் பூசி அழகுபடுத்தினர். பின்னர் கல்லறைக்கு மாலை அணிவித்து இறந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை படையிலிட்டு வழங்கினர். இதன் மூலம் முன்னோர்களின் நல்லாசி கிடைக்கும் என அவர்கள் தெரிவித்தனர். கல்லறை திருநாள் இருந்தது வந்து ஒரு மறைந்து போன ஆத்மத்துக்காகவும் மற்றும் அவரோட குடும்பத்தினர் வந்து அனைவரும் வந்து அவங்கள மாலை போட்டு மன்றாட்டி அவங்களோட குறைகள்லாம் தீர்த்து அவங்க புண்ணிய ஸ்தலத்தில் நல்ல சுகத்தோடு இருக்கிறதுக்காக வேண்டுகோனாங்க. வருஷத்தில் ஒரு நாள் நினைவு நாள் மாதிரி இது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேண்டல் கொளுத்தி ப்ரேயர் பண்ணி எங்களுக்காக அவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இறந்து போன எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்கள நாங்கள் முன்னப்பினா கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஒரு நாள் அவங்களுக்காண்டியும் அவங்கள சுற்றி எல்லாத்துக்காண்டியும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்குவோம். சிரியாவில் மக்கள் மீது தாக்குதல், ஐக்கிய நாடுகள் அவை குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் வசம் உள்ள பகுதிகளை மீட்க அந்நாட்டு ராணுவம் தீவிரமாக சண்டையிட்டு வரும் நிலையில் ஒன்றுமறியா மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக ஐக்கிய நாடுகள் அவை குற்றம் சாட்டியுள்ளது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாதின் அரசிற்கு எதிராக சண்டையிட்டு வரும் ஐஎஸ் தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. இந்நிலையில் ஆலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள பகுதிகளை மீட்க சிரிய ராணுவம் தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆலப்போ பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 40 பேர் கொல்லப்பட்டனர். பல கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இதனிடையே ஆலப்போ நகரில் ஒன்றுமறியா மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் போர்க்குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் அவை செய்தி தொடர்பாளர் ரவீனா ஷம்சானி குற்றம் சாட்டியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களின் பெயர்கள் இன்று அறிவிக்கப்படுகின்றன. இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரில் முதல் ஆட்டம் வரும் 9ஆம் தேதி ராஜ்கோட்டில் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து விசாகப்பட்டினம், மொஹாலி, மும்பை, சென்னை ஆகிய இடங்களில் போட்டிகள் நடைபெறுகின்றன. மும்பையில் இன்று நடைபெறும் தேசிய தேர்வு குழுவினர் கூட்டத்தில் இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களின் தேர்வு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களின் பெயர்கள் அறிவிக்க சிக்கன் குனியா காய்ச்சல் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து உடற்தகுதி பெற்றுள்ள இஷாந்த் சர்மாவிற்கு இந்த தொடரில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல், ஷிகர் தவான் ஆகியோர் விளையாட தகுதி பெற்றால் போட்டித் தொடரில் கம்பீருக்கு வாய்ப்பு கிடைப்பது கடினம் என்றும் கூறப்படுகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 28வது லீக் போட்டி சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இதில் சென்னை அணி மும்பை அணியுடன் பல பரீட்சை நடத்துகிறது. இதுவரை 7 போட்டிகளில் விளையாடியுள்ள மும்பை அணி 3 வெற்றிகளுடன் 11 புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் 2வது இடத்திலும், சென்னை அணி விளையாடிய 6 போட்டிகளில் 2இல் வெற்றி பெற்று 9 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவாணியில் அணை கட்ட தடை, கேரளத்திற்கு மத்திய அரசு உத்தரவு. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். வேட்புமனுவில் தவறான தகவல் அளித்தால் நிராகரிக்கலாம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு.
11 மாடி கட்டிடம் வெடி வைத்து தகர்க்க ஏற்பாடு. பவுலிவாக்கம் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.